மேட்டுப்பாளையம் அருகே கல்லார் பழங்குடியின கிராமத்தில் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கையின் கல்வி பாதிக்கப்பட்ட நிலையில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ சுனில் ஆனந்த் நேரில் சந்தித்து கல்விக்கான உதவி செய்வதாகவும் மருத்துவ உதவி செய்வதாகவும் உறுதியளித்திருக்கிறார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகன் நகுல் மற்றும் மகள் நவ்யா. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நவ்யா மற்றும் நகுல் ஆகிய இருவருக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு தற்பொழுது நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். 5வது வரை கல்வி படிக்கச் சென்று வந்த இருவரும் தற்போது கல்வியை தொடர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மேலும் அவரது தந்தையும் உயிரிழந்துவிட்ட நிலையில் தாய் சித்ரா மட்டும் தனியாக 2 பேரையும் ஒற்றை ஆளாக பராமரித்து வருகிறார். மேலும் அவர்கள் நடக்க முடியாமல் போனதால் அவர்களின் கல்வி முற்றிலுமாக தடைப்பட்டுவிட்டது. தாய் சித்ரா சாதாரண கூலித் தொழிலாளி என்பதால் மருத்துவத்திற்கும் அவர்களை அழைத்துச் சென்று அதனை சரி செய்வதற்கான முயற்சியிலும் அவரால் ஈடுபட முடியவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் இன்று அவர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். மேலும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட அண்ணன் தங்கையான நகுல் மற்றும் நவ்யாவுடன் கலந்துரையாடிய எம்எல்ஏ அவர்களிடம் பேசும்போது தாங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று எம்எல்ஏவிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதையடுத்து அவர்கள் வீட்டில் இருந்தபடியே கல்வி கற்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஆலோசித்து ஆசிரியர்களை இங்கே வரவைத்து இருவருக்கும் கல்வி கற்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக, அந்த இருவரின் கல்விக்கு தான் நிச்சயம் உதவுவதாக நம்பிக்கை அளித்தார். மேலும் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட இருவரின் உடல்நலம் குறித்து பரிசோதித்து அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் கண்டறிந்து உதவுவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சுனில் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் போதிய வருமானம் இன்றி மிகவும் நலிந்த குடும்பமான இந்த குடும்பத்தினருக்கு 1 மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களையும் தனது சொந்த பணத்தில் இருந்து வழங்கி அவர்களுக்கு உதவியிருக்கிறார்.